வெல்கம் டு காட்சி வெப்டெக். நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்த மாதிரி ஆமாங்க, உங்களோட ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் ஜஸ்ட் 499 பண்ண முடியும். ஆமாம், இதில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் நேமில் டொமைன் நேம், பெஸ்ட்டு ஹோஸ்டிங், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், இமெயில் அட்ரஸ், மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் உங்களோட பிஸ்னஸுக்கு ஆன்லைனில் கொண்டு வர ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். அது இல்லாமல் பிராண்டிங்கும் இது மூலிமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இமெயில் அட்ரஸ்லாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு அதாவது என்கொயரி உங்களோட பிஸ்னஸ் நேமில் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் இமெயில்ஸுமே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைட்டுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. ஏன் ஜிஎஸ்டி தேவையில்லை அப்படின்னா, நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் கேட்வே தேவை. ஸோ அந்த பேமெண்ட் கேட்வேக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். ஸோ அதெல்லாம் இங்கே தேவைப்படாது. ஒரு மாடர்ன் இ-காமர்ஸ் வெப்சைட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு அப்ளிகேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இது யூசருக்கும் கிடைக்கும். அதாவது யூசர் மீன்ஸ் கஸ்டமர் ஆப்பும் இருக்குது, அட்மின் ஆப்பும் இருக்குது. ஸோ இதில் வந்து டியூவல் செக் அவுட் ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமர் டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்லையும் செக் அவுட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே செக் அவுட்ஸுமே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னே ரியல் டைம் அட்மின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஆர்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக உங்கள் நம்பரை சேவ் பண்ணாமே அவங்க கூட சேட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போவே உங்களோட சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 499 தான். ஸோ இது ஒரு லிமிட்டடான ஒரு ஆஃபர். ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதோட ஒரு ஷார்ட் டெமோ வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்மளோட வந்து டெமோ வெப்சைட். ஸோ நம்ம வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட இமேஜஸ் வந்து இங்கே ஆஃபர்ஸ் இதெல்லாமே வந்து உங்கள் ஹோம் பேஜில் பேனரில் போட்டுக்க முடியும். இல்லைனா பேனர் வந்து வித்தவுட் இமேஜ் கூட நம்மளால் போட முடியும். இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் வந்து அட்மினில் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் பை கேட்டகரி. ஸோ கேட்டகரி பேஸில் உங்களுக்கு ஷாப் பண்ணுவோம். உங்களோட எல்லா கேட்டகரியும் இங்கே ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் வந்துச்சு அந்த ஆஃபர்ஸுமே வந்து உங்களோட ஹோம் பேஜில் இந்த செக்ஷனில் உங்களால் ஆட் பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும் நம்மளால். நம்மளோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸுமே வந்து இங்கே வந்து நம்மளால் ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ஹோம் பேஜில் ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே அட்மின் பேனலில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே எப்போ வேணால் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அவர் பிளாக்ஸ். ஸோ உங்களோட பிளாக்ஸ் இது உங்களோட எஸ்இஓ வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் கூகுளில் சர்ச் ஆகி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ண வர அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாகிங். ஸோ இந்த பிளாகிங் ஆப்ஷனும் இருக்குது. உங்களோட கூகுள் மேப்பை நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் அட்ரஸ் அண்ட் சர்வீசஸ் வச்சிருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்ஸில். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மின் பேனலில் இருக்குது. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களோட அபவுட் அஸ் பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் வந்து ஃபுல் பிளாக்ஸ் பார்க்கணுன்னா உங்களோட எல்லா பிளாக்ஸுமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை பேர் பார்த்தாங்கன்ற கவுண்ட், எப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். கான்டாக்ட் ஆஸ் பேஜ் சேம் ஆஸ் ஹோம் பேஜில் பார்த்த மாதிரி தான் உங்களோட இதெல்லாமே இங்கே இருக்கும். எல்லா பேஜுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஐக்கான் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டேரெக்டாக கஸ்டமர்ஸும் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட எல்லா இதுலையுமே ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸ் வந்து உங்களால் ப்ரொவைட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாப் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரி வைஸ் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். எந்தெந்த கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரி வைஸ் ப்ரைஸ் வைஸுமே உங்களால் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணியுமே உங்களால் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கார்ட்டில் போய் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ கார்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை செக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ செக் அவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ஃபுல் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி அதாவது கஸ்டமராக பார்க்கும்போது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களோட ஷிப்பிங் சார்ஜஸை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் அண்ட் வாட்ஸ்அப் ஆர்டர் ஆப்ஷன். ஸோ 2 இருக்குது. பேமெண்ட் கேட்வே இல்லாதவங்க பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப்னா டேரெக்டாக இது நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு இந்த ஆர்டர் வந்து ரீடைரக்ட் ஆகும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதும் அட்மின்கோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் அது வரும். ஸோ அட்மின் பேனல் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட அட்மின் பேனல். ஸோ இதில் எல்லாமே டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், ப்ராடக்ட்ஸ், விசிட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் திஸ் வீக் நீங்கள் எந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ஆர்டர் வந்து அவங்க நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் ஃபாலோ அப்பில் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டுமே உங்களால் பார்த்துக்க முடியும் இந்த வீக்கோடது. ஸோ எந்தெந்த ஆர்டர் வந்திருக்கு, இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸு, ஸோ அந்த ஆர்டர்ஸை வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது, அவங்க கூட கஸ்டமர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிப்பரில் போட்டுட்டு அதை கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் அப்டேட் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் தெரிவிக்க முடியும்.
அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண உங்களோட ப்ராடக்ட்ஸை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட்டு ப்ராடக்ட் இமேஜ் ஆட் பண்ணி, ப்ரைஸஸ் ஆட் பண்ணி, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் கேட்டகரிஸை நீங்களே ஆட் பண்ணிக்க முடியும். கூப்பன் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்டு, எந்தெந்த பின்கோடு, அந்த பின்கோடுக்கான சார்ஜஸ்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோம் பேஜில் பார்த்து அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எத்தனை பிளாக்ஸ் வேணால் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் பார்த்து அந்த ஹீரோ ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்ச இந்த இமேஜ் ஸ்லைடர், ஸ்டாட்டிக் பேனர், உங்களோட சைட் கலரு, ஹோம் பேஜில் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்லைட்ஸ் வேணும் வேணாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். உங்களோட அபோட்டர்ஸ், உங்களோட சோஷியல் மீடியா, உங்களோட மேப்பு. ஸோ நீங்களே எனி டைம் எப்போ வேணால் நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோ கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.